ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி ஓஷன் நியூபி அட்வென்ச்சர்ன்ற சீரிஸோட எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் போகுது. அதனால பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்டில் ஃபயர் அமைத்து போடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி எனக்கு நிறைய வேலை இருந்ததுனால தான் கைஸ் வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. திரும்பியும் டிலே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனல் ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால தான் அதை முடிச்சுட்டு தான் நான் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கு பஞ்சமே இல்லாம நான் கொடுப்பேன். என்னதான் டிலே ஆனாலும் நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எளிமையா புரியணும், ஒரு ஃபன்னோட சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கணும்ன்ற ஒரு திருப்தியோட தான் நீங்க இந்த வீடியோவை முடிக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் பெஸ்ட்டா நான் கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ எக்ஸாம் நடத்துகிற இடத்த காமிக்கிறாங்க. முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உச்சமாக பற்றினு இருக்க ஒரு ரேங்கரும் அந்த இடத்துல என்ன இருக்க தலைவன் அவனையும் போட்டு பூச்சி நசுக்கிற மாதிரி கருணையே இல்லாமல் சித்திரவதை பண்ணுறான். இது எல்லாத்தையுமே ஒருத்தனும் மானிட்டர் பண்ணின்னு இருக்கா மேலே இருந்து. எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ரேங்க்கு தான் இதில் மோசமாக இருக்காங்க இந்த எக்ஸாமில். ஒரு நிமிஷம் இந்த அனிமே பார்க்குற எல்லாருக்கும் நான் யாருன்றது தெரிய வேணுமா? என்னோட பேர் தான் ஆல்டோஃப். எனக்கு ஒரு முக்கியமான பவர் இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியுமா இந்த 4 கோர்ஸ் ஆஃப் பவர்னு? அது என்னன்னா 1 ஸ்ட்ரென்த், இன்னொன்னு டெடரஸ்டி, 3வது மானா கெப்பாசிட்டி, 4வது மேஜிக் கண்ட்ரோல். இந்த 4த்துல மேஜர் ரோலா அட்வென்ச்சர்ஸ் அவங்களோட பவரை தேர்ந்தெடுத்து அட்வென்ச்சரிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அது எல்லாத்தையுமே என்னோட கண்களால கணிச்சு பார்க்க முடியும். அது வகையில் இங்க வர ஒவ்வொருத்தரோட பவர்ஸையும் நான் கண்டுபிடிச்சுதான் பார்த்துன்னு இருக்கேன். யார் யார் ஜெயிப்பாங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. எக்ஸாம்பிளுக்கு இவனை பாருங்க அப்படின்னு சொல்ல அவன் கம்மியா காமிக்குது, இதனாலே அவனை அவுட். அதுக்கப்புறம் சரி இவன் ஒரு ஏறக்கா இருக்கிறதுல இவன் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா எம்மாடி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா, என் கண்ணே வலிக்குது. ஆனா இவர் ஒன்னும் காமன் எக்ஸாமினர்லாம் கிடையாது அப்படின்னு அவன் பழமே இருக்கான். என்னோட கண்ணு இந்த மாதிரி தான், ஸ்ட்ராங்கான பீப்புளை பார்த்தா இது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துன்னு அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறது அவனும் பாக்குறான். என்னடா இது இந்த வயசுல ஒருத்தர் அட்வென்ச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சாவ தேடி வந்திருக்கான். என்னவா இருக்கும்? சரி இவங்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு பார்த்தா இவன் கண்ணு அது தாங்கவே முடியல, அது பவரை சென்ஸ் பண்ணுது. அவனை கத்துறா, என் கண்ணுடா கண்ணு வலிக்குது காப்பாத்துடா. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவ போயின்னு இருக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க ரெக்கு கூட இருக்கிறவங்க தானே? நான் வந்து ஆலிசா, அதாவது ரெக்கு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல அவருக்கு அசிஸ்டன்ட் நான் இருந்தேன். அப்படியா, சூப்பர் தான். அதே மாதிரி நானும் இப்போ ரெக்கு இருக்கிற அட்வென்ச்சர் பார்ட்டில ஒரு மெம்பர் தான். அவர் தான் என்னோட மாஸ்டர் ரிக். அதுக்கப்புறம் இவங்களும் பேசினு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல நம்ம வேம்பயர்ஸ் போயோ ரெனட்டா இங்க வா, உனக்காக சீட்டு பிடிச்சி வச்சிருக்கேன், ஒன்ன பார்க்கலாம் என்ன பண்றான்னு நம்ம ரிக். அந்த டைம் ரெனட்டாவும் ஆலிசா கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னோட நண்பர்கள் கூப்பிடுறதுனால வரீங்களா ஒன்னா போயிட்டு இந்த மேட்சை பார்ப்போம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் போக அந்த இடத்துல பார்த்தா இவங்க 3 பேர் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆலிசாவோ இது ஒர்க் இருக்காரு மிச்ச போல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரமாக இன்னொரு பக்கம் ரெனட்டா வா வா ரொம்ப நாள் ஆச்சு என் கூட வந்து உட்கார பார்க்கலாம். இல்ல நான் எப்போ பக்கத்துல உட்காந்துருக்கேன், அதெல்லாம் முடியாது, நீ எப்பதான் ஒத்துன்னு இருக்க. ஓ சரி இந்த பொண்ணு யாரு? இவ பேரு தான் மிஸ் ஆலிசா, மாஸ்டர் ரிக்கோட பழைய அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. ஆமாங்க என்னோட பேரு ஆலிசா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவ கீழே போனியே தலைவனுக்கு ஒரே குஜால் தான், சூப்பரே வா வா நீ என் பக்கத்துல வந்து உட்காரு பாக்குறேன் பார்த்துனே இருப்பேனே. ஆமா நம்ம அப்படிக்கா போய் உட்காருவோம். இவன் ஒரு பொம்பளை பறிக்குதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்து போயின்னு இருக்கான் அவனை எதிர்க்கிறதுக்காக. இப்ப நம்ம ஒர்க்கு செம்பையும் சரி ரெனட்டா அவனோட டெஸ்ட்ல எல்லாம் இந்த இடத்துல எப்படி பண்ணியிருந்தாவன்? ஒரு நல்லதான் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம முக்கவாசி கிட்ட பாஸ் ஆயிட்டாரு. ஆலிசாவும் ஆனா இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுருக்கீங்க. என்ன ப்ராப்ளம்? அதாவது இங்க இருக்கிற ரேங்க் எக்ஸாமினர் வந்து ரொம்ப மோசமானவர். கண்டிப்பா அவன் பாஸ் ஆகுதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவர் இந்த இடத்துல கலந்துக்கிற ஒவ்வொரு ரேங்கரையுமே கருணை இல்லாம சித்திரவதை பண்ணுவாரு. தான் ஒரு ஒருத்தியானவங்க அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் சும்மா விட மாட்டாரு. அதனால இவரோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஒவ்வொருக்கு செம்பாயும் நீ கவலையே போடாத. ஆமா அவர் சொல்றது சரிதான். இன்னொரு பக்கம் நம்ம ராஸ்டரோட தங்கச்சிக்காரி அவளும் அண்ணா ராஸ்டர் அவளை விடாதீங்க, அவனை கொல்லுங்க, ஆமாடா அவனை ரிவைச்சிடுங்க கொல்லுங்க அப்படி தம்பி காரணம் வரான். என்னடா ஆச்சு உனக்கு? ராஸ்டரும் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்குடா, எப்படி நீ என்னோட கெலட் கால்ஸ சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு. சரி நான் திரும்பியும் சொல்லுறேன், இதை விட்டு போயிடு. அப்படி இல்லைன்னா நான் கருணை இல்லாம உன்னை சித்திரவதை பண்ணுவேன். உன்ன மானியான காமனர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்க கூடாதுடா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் ஜென்யூனா சொல்லும் போதே கேட்டுக்கோ ஓகே. ஆனா நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாதுடா. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ ஒரு ரேங்கரா இருந்து உனக்கு கீழே இருக்கிற எல்லாருமே நீ மட்டமா நினைக்கிற. ஆனா எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனித்தனியா அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்ன்ற ஒரு கனவோட தான் வராங்க. ஆனா உன்ன மாதிரியான ஒரு ஆளுங்களால தான் அவங்களோட கனவு எல்லாம் செதஞ்சு போகுது. என்னது செதஞ்சு போதா? டேய் காரணம் அவனுக்கிட்ட எல்லாம் டேலண்டே கிடையாது. அதான்டா அவனுக்கிட்ட டேலண்ட் தான். நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? என்ன பொறுத்தவரைக்கும் ஹை ரேங்க்ல அட்வென்ச்சர் ஆகணும்னா அவங்க ஒரு நோபலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கு. அதுவும் என்ன மாதிரியான ஆட்கள் மட்டும் தான் அட்வென்ச்சருக்கான தகுதி இருக்கு. அதை நான் கூடிய சீக்கிரமா உனக்கு நிரூபிச்சு காட்டுட்டேன். அதனாலதான் நான் போர் அடிக்க விரும்பல. நீ என்ன சொல்ற? சரி ஓகே, அப்பனா எனக்கு வேற வழி இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதடா. கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன். ஆமா நீ வந்ததுல இருந்து பலவளம் தான் பேசினே தவிர ஒரு அட்டாக் பண்ணலையே. என்ன பேசினே இருக்க போறியா அட்டாக் பண்ண போறியா? அதனால நானே ஆரம்பிக்கிட்டா. ஃபர்ஸ்ட் நேச்சர் மேஜிக் ஐ ஷாட்.
அவுட். அவன் பின்னாடி அட்டாக் பண்ணாத ஹீரோ பயப்படவே இல்லை. என்னடா பயப்பட நினைச்சா பயப்படவே இல்லை. அப்போ உனக்கு ஹெவியா கொடுக்கணும் போய் பயத்தை. எனக்கு நல்லாவே புரியுது. இப்போதைய சூழ்நிலைக்கு நான் எப்படி ரியாக்ட் ஆகணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரெனட்டா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நான் சரி கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் மினிட் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து என்ன நடக்குதுன்றத கவனிங்க. அவனோட பிஹேவியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே அவ சொன்னது சரிதான். தன்னோட ஆப்போனன்ட் எந்த மாதிரியான குணங்களை கொண்டு ஃபர்ஸ்ட் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்றதுக்கு அது எதிராக தான் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா நான் ஒண்ணு நம்புறேன். ரெனட்டா என்னடா ஆச்சு? அட்டாக் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் வா அட்டாக் பண்ணு. ராசரனா நீ கலக்கற அவட விடாதீனா கொல்லுடா அப்படின்னு தமிழ்காரன்னு சொல்ல. தேர்ட் நேச்சர் மேஜிக் ஃப்ளேம் எலிமினேட். என்னது தேர்ட் நேச்சர் மேஜிக்கா? கண்டிப்பா இதை நான் அப்சர்வ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீரோவோ வாங்குறான். எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக்காவே. ஹீரோவும் ஒண்ணுமே ஆகல. இதை பார்த்து ஆலிசாக்கும் ரிக் நீ நல்லா இருக்க. ரிக் என்ன நினைச்சுங்க? இதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன அட்டாக் மட்டும்தான். என்னது சின்ன அட்டாக்கா? ஆமா, இதை பத்தி சொல்லணும்னா அதாவது ஒரு 4 கோர்ஸ் இருக்கு அட்வென்ச்சர்ஸ் பவர்க்குன்னு. அந்த பவர்ஸ்ல எதனா ஒன்னு டைரக்டா அவங்க லிங்க் பண்ணி அட்டாக் பண்றது மூலியமா வெளிப்படுற பவர்ஸ் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த 4 கோர் அட்வென்ச்சர்ஸ் பவர்ஸ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா சொன்னேன். அந்த 4த்துல அதிகப்படியான மானா கெப்பாசிட்டி அவங்களோட சின்ன வயசுலயே ட்ரெயின் பண்றது மூலியமா கிடைக்கிறது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவரோட 20 வயசு வரைக்கும் இதை முழுமையா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு சொல்லுங்க. அதனால ரிக் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் அவனோட 30 வயசுல அட்வென்ச்சருங்க. சரியா சொன்னேன். அதேதான். அதனால இப்ப ரிக்கோட மானா கெப்பாசிட்டி லோவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அப்படின்னு அவனோட பிளாஷ்பேக்ல எங்க கவனி ரிக், இதோட முடிவா உன்னோட பாடிய நீ மேம்படுத்த போற. ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் நீ இதோட பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போ. அதுவும் சீக்கிரமா போகணும். போறது. ஆனா இங்க இருந்து காலை இவ்வளவு பெரிய குண்டு கட்டி விட்டு நான் எப்படி ஓடுறது? கவலைப்படாத, கண்டிப்பா உன்னால ஓட முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது போய்ட்டு 100 கிலோகிராம் இருக்கிறது தான். ஃபீல் பண்ணாத. உனக்கு வேணா அது சின்னதா இருக்கலையா? 100 கிலோகிராம்ன்றது எனக்கு பெருசு இல்ல. அமைதியா என்ன ஃபாலோ பண்ணி வாடா. ஏன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல நின்று வச்சேன் ஃபாரஸ்ட்ல இருக்க முக்கியமான மான்ஸ்டர்ஸ் பாம்புங்களாம் உன்னை துரத்தி வரும். அதுக்கப்புறம் பார்த்தா பாம்பு வருது. ஓரா ராஜா பாம்பு வருது. ஏத்தண்டி அனகொண்டா விட பெருசா இருக்குதுடா. அதெல்லாம் இப்போ ஒர்க் செம்பா யோசிச்சு பாக்குறாரு. அவனோட மானால அங்கங்க லேக்கிங் இருந்தாலும் அவனோட 3 அதர் கோர்ஸ்ல நல்லாவே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒரு அட்டாக் பண்ணு தலைமை தடுத்து நிறுத்துறான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவனுக்கு தனிப்பட்ட முறையில வெவ்வேறு விதமான ட்ரைனிங் கொடுத்திருக்கோம். அதன் வகையில இவனும் கொடுத்திருக்கான். ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு மேஜிக்கல் டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் நான் கூட சேர்ந்து விளையாட வந்து ரிக்கு என்னோட மேஜிக் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா சொல்றேன். எங்களுடைய ட்ரைனிங் மூலியமா ரிக்கி இப்போ ஒரு அசுரன் தான். எங்க இருக்கிற 4 கோர்ஸ்ல 3 பேரும் தனித்தனியா கொடுத்துட்டோம். 4வது கோரான டேரர் ரெட்டி அந்த கோருக்கான ட்ரைனிங்கை ரெனட்டா தான் சார்ஜ் எடுத்து கொடுத்துருக்கான். என்ன ரெனட்டா நீங்களா? என்ன அப்ப சும்மா இவன் கூட வந்திருக்கான்னு நினைச்சியா? ரிக்கு பார்க்க என்னதான் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றம் கொண்டவனா இருந்தாலும் அவனுக்கு ட்ரைனிங்ல அவனோட பெஸ்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம். அதன் வகையில நாங்க கொடுத்த ட்ரைனிங் மூலியமா இன்னைக்கு அவனோட கேப்பபிலிட்டி எல்லாமே எஸ் ரேங்க் காட்டிலும் அதிகமா இருக்கணும். என்னடா இங்க நடக்குது? என்ன வந்து அட்டாக் பண்ணாம என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்க? இந்த வாங்கிக்கோ ஃபோர்த் நேச்சர் மேஜிக் ஷாக் பர்ன். ஆலிசாவும் இது எஸ் ரேங்கா ரெனட்டாவும் ஆமாமா நான் அவன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா ரிக்குக்கு இது தெரியவே கூடாது. அப்ப ட்ரைனிங்ல தலைவன் ஒரு பாறையை குத்து டேய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப் ரேங்க் ஆளாத மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே சார், ஆனா பாஸ் இதெல்லாம் உங்களோட தப்பு தான் அப்படின்னு அந்த எல்ஃபு பையலோ சொல்றான். ஏன் சொல்றேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வழியே ஒரு சிரிக்க அதுக்கப்புறம் தலைவன் ஏ ரேங்கரோ டேய் இன்னைக்கு என் கையால தானே அவன் மரணம். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அட்டாக் பண்ணு அக்காகாரிய தம்பிக்காரனும் தெரிகிறானுங்க அவனை கொல்லு. ஆலிசாவும் ஒரு பக்கம் வருத்தப்பட அவனும் ஸ்டைலா நின்னுங்கிறான். ஜாலி முடிஞ்சு. அப்ப ஈவோ அதாவது வெளியே வர ஈவோ பார்த்துட்டு சாக வரான். என்னடா இது என்ன பண்ணாலும் இவன் அப்படியே தான் இருக்கான். உண்மையிலேயே இவன் யாரு அக்காகாரியம் அட்டடா யாரு இந்த வயசான ஆளு எப்படி தப்பிக்கிறான் நம்ம அண்ணோட அட்டாக்ல இருந்து. அதுக்கப்புறம் ஏ ரேங்கரான ராத்துரா அவனோட பிஸ்ட் ஒன்னு பயன்படுத்த தலைவன் அசட்டாத தடுக்க இவன் ஒரு நிமிஷம் கதி கலங்கிடுது. என்ன இது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ரெனட்டா இதை உணர்த்ததை என்கிட்ட சொல்லியிருந்தாலாம். அந்த ட்ரைனிங்ல கத்துக்கின ஒவ்வொரு விஷயமே ரொம்ப கொடுமையானது ரொம்ப கஷ்டமானது கூட. ஆனா அதை காட்டிலும் இங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்றது நான் உணர்ந்துட்டேன். அதனால நீ செத்தடா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தலைவன் ஒரு பெல்ல கிரியேட் பண்றான். அதை அட்டாக் பண்ணு அவ்வளவுதான். அண்ணனோட பெரிய அட்டாக்ல எவனும் தப்பிச்சதுல இவன் செத்தான் அப்படின்னு இவன் பேச ஹீரோ அசட்டா அதை கையை வச்சு தடுத்துறா. இவனுங்களா சாக்கா வராங்க எப்படா இவன் தடுக்கிறானு. என்னால எந்த விதமான ஸ்பெல்லையும் பயன்படுத்த முடியாது பிளாக்கும் பண்ண முடியாது. ஆனா என்னோட நம்பிக்கை என்னோட கைகளும் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். ஆமா அவன் சொல்றது சரிதான். ஏன்னா அவனுக்கு ஹை லெவல் மேஜிக் எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கல. ஒன்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவனோட ஆப்போனன்ட் எதிராக பயன்படுத்த நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் 1,00,000 ஸ்பெல்ல இருந்து ஒண்ணு மட்டும் தான். அதுவும் அவனோட மான கண்ட்ரோல எப்படி வச்சுக்கிறது தான். நான் ஒன்னு தோக்கடிச்சு ரெனட்டா கூட டேட்டிங் போவண்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போய் தலைவன் ஒரு அட்டாக்கு தான் மூஞ்சிலேயே. இதை கண்டு பயந்த தலைவனும் ஸ்டீல் பாடியா மாத்திடுறான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக. என்ன இது நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கலையே. நம்மளோட அண்ணன் எந்த அளவுக்கு யார் கூடயும் ஸ்ட்ரகிள் ஆனதே கிடையாது. அண்ணன் பெரிய பெரிய அட்டாக் பண்ணாலுமே அவனோட கையை வச்சுதான் தடுக்கிறான். கண்டிப்பா ஒரு நார்மலான ஆளே கிடையாது. எனக்கு நல்லாவே புரியுதுடா. கண்டிப்பா நீ ஈராக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இல்ல நீ நாலேஜ் இல்லாம இருக்கியா? ஏன்னா இது வரைக்கும் இந்த இடத்துல நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாதுடா. எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுல முக்கியமான 4 கோரையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சுதான் நான் இங்க சண்டை போடுறேன். நான் ஒரு எஃப் ரேங்கர். அதனால உன்னோட ஆணவத்தை நான் அமைதியாக வந்திருக்கேன்டா. ஆஃப்டர் ஆல் என்னை விட வயசுல பெரியவன்ற முதல்ல நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. அது மட்டும் இல்லாம நீ எடுத்த ட்ரைனிங் காலத்தை வச்சு பார்க்கும்போது இந்த வயசுல உனக்கு அதிகம் தான்டா. என்னடா
என்னடா சொன்னேன்? என்னோட ட்ரைனிங் எவ்வளவு கஷ்டம்ன்றது உனக்கு என்னடா தெரியும்? நான் டிராகனோட கூட்டுக்குள்ள ஒரு நாள் லாக் ஆயிட்டேன். அதை என்னால தோக்கடிக்க முடியாம அந்த இடத்துல தலை தெறிக்க நான் ஓடி வந்தேன். அது மட்டும் இல்லாம மான்சஸ் பேரலைசிங் லிக்விட்ல வேற நான் உள்ள இருந்தே ஸ்விம் பண்ணி இருந்தேன். ஆலிசாவோ ரிக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான சாகிற நிலைமையில எனக்கே ரொம்ப கருத்தமா இருக்கு. எத்தனை முறை தான் அவன் செத்துருப்பான்? ஆர்க் செம்பாயும் அவன் பலமுறை செத்துருக்கான். இது பலமுறையும் கவலைப்படாத. அவன் எத்தனை முறை செத்தாலும் என்னோட ஹீலிங் பவரை பயன்படுத்தி அவனை நான் குணமாக்கிடுவேன். அவன் சாகறதுக்குள்ளேயே அப்படி பண்றதுனாலதான் அவனோட பிசிக்கல் லிமிட்டையும் தாண்டி அவனோட ஸ்ட்ரென்த் அடைய முடிஞ்சது முழுமையா. உண்மையை சொல்ல போனா அவன் செத்து போய் திரும்பியும் உயிரோட வந்திருக்கான் பல முறை. உண்மையிலேயே அவன் ஆடு ஒர்க்கர் தெரியுமா? தெரியுதுக்கே எங்க குதிரா யோ என்ன இவ்வளவு பழத்தாக இருக்குது குதின்ற குதிரா ஏமா அப்படின்னு அவன் கேட்ட. இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உன்னோட ஹோல் பாடிக்கும் இந்த உணர்வு வரணும். பையன் செத்துட்டான், சரி வாப்பா பாச இவனை வந்து ஹீல் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்து எல்லா டெஸ்ட்லயும் தலைவன் செத்து போடுறா. அவங்களோட பவர் தாக்க முடியாம அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ரெனட்டாவும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில அவங்களோட நீர்வீச்சுல இருந்து கீழே விழ மரக்கட்டைகளை சரியான முறையில கட் பண்ணி கீழே போட. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்கலாம், நான் பண்றேன் ரெனட்டா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வீரமா போக அதுல அடி வாங்கி கீழே விடுறான். என்னால முடியலமா? அடைச்ச இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா? முட்டாள்தனமான ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஆட்ட ஆறியாடா? டேய் நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா மிஸ்டர் லாரல் கிட்ட நீ பண்ணதுக்காக உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன்டா. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன்டா. நீ யாரா அதை கேட்கறதுக்கு? எங்களோட கனவை நினைச்சு பார்க்கறதுக்கு எங்களோட உரிமை. நீ யார் அதை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? அப்கோர்ஸ் உன்னோட டீமா உனக்கு இருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவனை மாதிரி தண்டமா. அது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட ட்ரீம்? என்னோட ட்ரீமா? என்னோட ட்ரீம் இந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டரான காய்ஸர் அல்சபேட்டை தோக்கடிக்கணும். பாத்தியாக அந்த பெரிய மனுஷன் இருக்கிற நக்கல அவன் ஒரு முட்டாளன்றதை நிரூபிக்கிறான். அந்த மாத்தெல்லாம் இவனால தோக்க முடியாது. காணவரை கூட நடக்குது. உன்னோட காணுங்க லாஸ்டரும் டேய் என்னாலே முடியாதுடா. என்னை விட லெஜெண்டரியான ஹீரோஸால கூட முடியாது. அப்படி இருக்கும்போது உன் மாதிரியான எஃப்ரன் காலைக்கு எப்படி அதை பண்ண முடியும்? கனவே கொஞ்சம் ஓவரா இல்ல உனக்கு? ஆலிசாவோ ஷாக் ஆகுறாங்க. எப்படி அந்த அல்டிமேட் மாஸ்டரை தோக்கடிக்க போறாரு இவரு? அந்த அல்டிமேட் மாஸ்டர் இருக்கிற விஷயமே லெஜெண்ட் ஆஃப் யாமட்டான்ற ஒரு ஹீரோ தான் அதை எழுதிருக்காரு. சரியா சொன்ன. எங்க அட்வென்ச்சர் பார்ட்டியோட நோக்கமே அதுதான். டே உன்ன மாதிரியான எஃப்ரங்க்ல இருக்கவங்களாம் அந்த டிராகனை தோக்கடிக்க முடியும் நீ நினைச்சுன்னு இருக்கலாம். கண்டிப்பா அதை தோக்கடிக்க முடியாது. தயவு செஞ்சு விட்டுறா. டேய் நீ அதை சொல்லாத. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்னடா லூசுத்தனமா பேசின்னு இருக்க? 7th நேச்சர் மேஜிக் ஃபாரஸ்ட் ரூப். இது 7th நேச்சர் மேஜிக்கா? சரி என்னடா சர்ப்ரைசிங்காவே உனக்கு இல்லையா? சரி இப்ப நீ காலியாக போற. அதுக்கப்புறம் இதெல்லாம் பொறுக்காது அவனும் அவனை கட்டி போட்டு வச்சதுனால இப்ப நீ செத்தடா. இதுக்கப்புறம் ஆட்டமே ஆரம்பம். 8th நேச்சர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பெல்ல சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கவசத்தையே அவனுக்காக கிரியேட் பண்ணி அது உள்ள போயிடறான். எல்லாருமே பார்த்து ஷாக்காக பார்த்தா ஒரு மான்ஸ்டரும் அந்த இடத்துல இருக்கு. இப்ப அதுக்குள்ளதான் அவனும் இருக்கான். ஆனா கலக்கு நான் அவனை கொன்னுடு. என்னால கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. இது 8th நேச்சர் மேஜிக்கா? இதுதான்டா உன்னோட முடிவு. உனக்கு இந்த இடத்துல கலரையை கட்டிடுவோமா? ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணலாம் போக. ஆஹா என்ன வெறும் ஹேர் ஷாட்டை மட்டும் பயன்படுத்த போறியா? பேசிக் மேஜிக்டா. டேய் போடா. ஹேய் இதை மட்டும் குறைச்சி எடை போடாதடா. பின்ன என்னடா பேசிக் மேஜிக் எல்லாம் இதுல அழிக்க முடியும்னு நினைச்சு பாத்தியா? டேய் ஒரே மேஜிக்க நான் பல முறை ட்ரைனிங் பண்ணிருக்கேன். தெரியும் பின்னாடி ஒரு பெரிய கதையை சொல்லுவேன். நீ நினைச்சுன்னு இருப்ப 10,000 முறை 50,000 முறை தான் யூஸ் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 100 மில்லியன் டைம்ஸ் நான் இதை பயன்படுத்திருக்கேன்டா. என்னது 100 மில்லியன் டைம்ஸ் சொல்லிட்டு தம்பிக்காரனு ஷாக்காத. ஆலிசாவும் என்னது 100 மில்லியன் டைம்ஸா? அப்போனா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு சூப்பரா இருக்கும் இவனோட. இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் ஸ்பேஸ் அண்ட் டைம் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிக்கு ஜெயிக்கிறதுக்கு. இதே இடத்துல தான் நான் சாக போறேன். உனக்கு ஒரு சவப்பட்டி எனக்கு கட்ட போறேன்டா. 42 எக்ஸாம் ஸ்டூடெண்ட். உன்னோட கனவாகவே இந்த இடத்துல போகுதுடா. மண்ணோட மண்ணா. ஆனா ஹீரோபோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்க அட்டாக் பண்ண. 8th நேச்சர் மேஜிக் எட்ராசில் காட் இம்பாக்ட். 1st நேச்சர் மேஜிக் ஏர் ஷாட். அந்த மான்ஸ்டருக்கு இவனால நம்ம ஹீரோவோட அட்டாக் இருக்கு. இத்தனால எல்லாருக்குமே பாதிப்பு வருது. பாத்தியாடா உன்னால நிக்க முடியல. அவ்வளவுதான்டா செத்த நீவும் பேச. ஆனா ஹீரோ ஒரு நிமிஷம் என்ன அங்க நடக்குது? இல்ல ஹீரோ அடிச்ச அடியில அது சுக்குநூறா சில்லியே ஓட்டிது. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவன் பறந்து போய்விறான். அண்ணா அப்படின்னு இதுக்கு தவிர தலைவன் சோழிகாலி. ஹீரோவை கெத்தா நிக்கிறான். என்ன ஆச்சு? மிஸ்டர் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலெக்ட் எக்ஸாமினர் என்னோட ட்ரீமை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு பதில் சொல்லி இப்போ எழுந்துச்சு. எல்லாருமே பார்த்து ஷாக்கா வராங்க. ராஜ்தர இவன் தோக்கடிச்சிட்டான். அது பெரிய மனுஷன் தான். ஆமாமா ஆலிசாவும் செம்பாய் உண்மையிலே சூப்பர். எல்லாம் முடிஞ்சு இப்போ ஹீரோவும் இவங்களோட செம்பாய் கிட்ட வரான். நல்ல வேலை பண்ணீங்க. உங்களோட பேட்டில் சூப்பரா இருந்துச்சு. ரெனட்டாவும் சொல்ல ஆர்க் செம்பாயும் ஆமாமா உன்னோட ஸ்ட்ரைக் உண்மையிலே நல்லதா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கோம். அதே தான் நாங்களும் சொல்ல வந்து ரெண்டு பேர் கத்த. நீங்க சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. ஆலிசாவோ செம்பாய் நீங்க உண்மையிலே சூப்பர். அப்படியா? சரி உண்மையிலேயே நான் ஸ்ட்ராங்கானவன் தானே. ஏன்னா என்னால ரியலைஸே பண்ண முடியல. அதுக்காக தான் கேட்கறேன் உங்ககிட்ட. இருந்தாலும் நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது ரொம்ப நன்றி. ரெனட்டாவை இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க மாஸ்டர். ரைக்கே எங்க கூட சந்தோஷமா வந்து திரும்பி ஜாயின் பண்ணுங்க. ஆமா அவசரத்தை சரிதான். ஒழுங்கா ட்ரைனிங் வந்து சரி வா ஒன்னா போய் சாப்பிடுவோம். சூப்பரா பண்ண ரைக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாராட்ட. அந்த டைம் ராஸ்டர் வெளியே வரான். அண்ணா நல்லா தானே இருக்க. ஏன் நீ இப்படி பண்ணின்னு இருக்க? அண்ணா அக்கா சொல்றது சரிதான். உனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. என்ன நிலைமையில வெளியே போகாத. இல்ல அமைதியா இருங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ராஸ்டர் என்ன ஆச்சு உனக்கு? உன்னை பத்தி நீ எப்போ கவலைப்பட்டு தான் ஆகணும். உண்மையிலேயே ஜீனியஸான எலைட் எக்ஸாமினர் வேற. நீயும் என்ன மாதிரி தான். அதனால கொஞ்சம் உன்னோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா நல்லா இருக்குமே. நீ யாரா அதை சொல்றதுக்கு? எதுக்காக என்னைய உன்னைய கம்பேர் பண்ணி பேசுற? நீங்க என்ன பண்ற? தம்பிக்காரனும்
வந்ததும் யோ பெரிய மச்சான் நீங்க என்ன பண்ற என் அண்ணனை கோபத்துக்கு வந்தியா அக்கா கறி தடுக்கிறா. உண்மையிலே நான் என்னோட பல ஸ்கில்ஸ் இந்த இடத்துல பயன்படுத்தல, ஒன்னே ஒன்னு தான் பயன்படுத்தினேன். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரைலயே நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். அதனால என்னோட வாழ்க்கை அனுபவத்துல நான் உனக்கு சீனியரா இருந்து ஒரு அட்வைஸா கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீ ஒரு சீனியர் அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸை யாரையும் கஷ்டப்படுத்தாம கொஞ்சம் அன்பால அவங்கள வழி நடத்தினா கண்டிப்பா உன்னோட பேரு புகழ் எல்லாமே பயங்கரமா எல்லா இடத்துக்கும் பரவும். உன் மேல இருக்க நல்ல மதிப்பும் எல்லார்கிட்டயும் வரும். சரி போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன், உன்னோட அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். உன்னோட டெஸ்ட் 1 செகண்ட் தான், அதனால அடுத்த முறை நீ ப்ரிப்பேர்டா இருந்து கூட. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சலிக்காவும் ரிக்குக்கு நன்றி சொல்லிட்டு அவளும் கிளம்புறான். ஹீரோவோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு அவங்க 3 பேரையும் எல்லாருமே இப்போ பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கடைசியா கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கான ரேங்க் எக்ஸாம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் நாங்க தெரிவிக்க போறோம். அதுல ஒவ்வொருத்தரோட ஹால் டிக்கெட் நம்பர் சொல்றவங்க தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க. 4001 4003 4004 4008 அப்படின்ற வகையில ஒவ்வொருத்தரும் பாஸ் ஆகிருக்காங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட எக்ஸாமினர் நம்பரும் சொல்லி இருக்க இவங்க ஒரு பக்கம் பார்ட்டியா வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பதட்டமா இருக்கிறதுனால ரெனட்டாவும் அவங்க கிட்ட போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. மாஸ்டர் ரிக் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் ஆவீங்க. என்ன நர்வஸா இருக்கீங்களா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்ல எனக்கு பல விஷயங்கள் திரும்பி ஞாபகப்படுத்துதான் அதான் அப்படின்னு ஒரு சோகத்தோடய அவனும் சொல்ல அவங்களும் இவனை பார்க்க இவனோட எக்ஸாமினர் நம்பரை இந்த எபிசோட்ல ரிவீல் பண்ணல, அதோட அடுத்த எபிசோட்ல தான் சொல்ல போறாங்க போல. அதனால இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா வேற லெவலா சம்பவம் பண்ணிருப்பான் ஹீரோவும். ஆனா அவன் பாஸ் ஆனானா இல்லையான்னு தெரியல. எனக்கு கஷ்டப்பட்டதே இதுக்காக தான். அதனால அடுத்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா போக போகுதுன்றது சந்தேகமா கிடையாது. அதனால பொறுத்திருந்து பாருங்க. முக்கியமா யாரும் ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். ஏன்னா என்னால பெஸ்ட்டை கொடுத்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் பண்றேன். அந்த மாதிரி பண்ணாம இருந்தாலே எனக்கு பதிவே போதும். சரிங்க, ரொம்ப பேசாம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.